வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த தெய்வஞன் என்னும் இந்த சேனலில் இனி வரும் காலங்களில் ஜோதிடத்தின் பல்வேறு விஷயங்களை பற்றி நாம் பேச இருக்கிறோம். எல்லாம் வல்ல சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஜெய் ஸ்ரீஹரி நாராயண பெருமாளின் பரிபூர்ண அருளாலே நாம் இதை பற்றி பேச இருக்கிறோம். ஜோதிடம் என்பது என்ன? ஜோதி என்றால் ஒளி இருக்கின்ற இடமாகும். இருளில் இருப்பவர்களுக்கு வெளிச்சம் இருக்கும் இடத்தை காட்டிக் கொடுக்கும் ஒரு தெய்வீகமான கலையாகும். ஜோதிடம் வேதத்தின் 6 அங்கங்களில் ஒன்றாக, வேதத்தின் கண்களாக போற்றப்படுகின்றது. ஜோதிட கலையானது விஞ்ஞானம் மற்றும் மெய்ஞானத்தின் நிலையான என்றும் மாறாத அற்புத கலையாக விளங்குகிறது. தெய்வத்தில் துவங்கி விசேஷமான பல ரிஷிகளின் குரு பரம்பரையை கொண்டது ஜோதிடம். கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் ஆகிய 3 காலங்களையும் உணர்த்தும் கருவியாக இந்த ஜோதிட கலை விளங்குகிறது. நமது இந்திய தேசத்தின் வடமொழி இலக்கிய வரலாற்றிலே 4 வேதங்கள், அதாவது ரிக், யஜுர், சாமம், அதர்வணம், 4 வேதங்கள். இவற்றில் ஆழமான தத்துவங்கள், மிக உயர்ந்த வாழ்க்கை நெறிமுறைகள் உள்ளன. இந்த வேதங்களின் உறுப்புகளாக 6 நிலைகள். 1 சிக்ஷை, அதாவது மருத்துவம். 2வது வியாக்கரணம், கல்வி பயிற்சி. 3வது சந்தஸ், அதாவது சங்கீதம். 4 நிருத்தம், அதாவது நாட்டியம். 5வதாக ஜோதிஷம், அதாவது ஜோதிடம். 6வதாக கல்பம் என்னும் அழியா நிலை கூறப்பட்டுள்ளது. இவற்றுள் ஜோதிடம் என்பது வேதத்தின் கண்களாக போற்றப்படுகிறது. அது எவ்வாறெனில் ஒரு உதாரணம் பார்ப்போம். வேதத்தின் 6 அங்கங்களில் ஜோதிடம் 2 கலந்தே உள்ளது. 6 அங்கங்களிலும் ஜோதிடம் கலந்தே உள்ளது. உதாரணம், முதல் அங்கமான சிக்ஷையை எடுத்துக்கொள்வோம். ஒரு மருத்துவராக ஒருவர் உருவாவதற்கு அவர் ஜாதகத்தில் அதற்கான கிரக அமைப்புகள் இடம்பெற வேண்டும். அவர் பிரசித்தி பெற்ற மருத்துவராக விளங்க அதற்கான கிரக அமைப்புகள் இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தாலே அது சாத்தியம். மற்றும் அந்த மருத்துவர் தனது தொழிலை முதலாக துவங்கும் நேரம் முக்கிய காரணம். இது போன்று மற்ற அங்கங்களான வியாக்கரணம், சந்தஸ், நிருத்தம், கல்பம் அனைத்திலும் ஜோதிடம் முக்கிய அங்கம் வகிக்கிறது. அடுத்து, ஜோதிடம் என்றால் என்ன? ஜோதிட சாஸ்திரம் என்றால் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் போன்ற 12 ராசிகள், அவற்றில் 27 நட்சத்திர மண்டலங்கள் வழியாக சூரியன் முதலான 9 கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதை ஏற்படுத்தும் நிகழ்வுகளை கூறுவதே ஜோதிடம் என்னும் கணித சாஸ்திரம். இந்த ஜோதிட சாஸ்திரத்தை பற்றி நாம் ஒவ்வொரு நாளும் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். இந்த ஜோதிடத்தினுடைய வளர்ச்சி மனிதனை நெறிப்படுத்த இறைவனே குருவாக ஏற்படுத்திய சாஸ்திரங்கள் பலவற்றில் மிகவும் உயரிய உன்னத சாஸ்திரமாக ஜோதிடம் விளங்குகிறது. இந்த ஜோதிடம் வேத காலம், இதிகாச காலம், இலக்கிய காலம் மற்றும் நவீன காலம் ஆகிய அனைத்து காலங்களிலும் தனது பங்களிப்பை செவ்வனே உலகத்திற்கு செய்து பேருதவி செய்து புரிந்து வந்திருக்கிறது. ஜோதிட
இதனுடைய பங்களிப்பு மிகவும் சிறப்பாக உள்ளது. வேத காலத்தில் அதனுடைய முக்கியத்துவம் வேத காலத்தின் 6 அங்கங்களில் ஒன்றாக இது விளங்கியது. அடுத்து இதிகாச காலத்தில் ராமாயணத்தில் ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் நட்பு மலர்ந்த போது அனுமன் தீ மூட்டி அவர்கள் நட்புக்கு அக்னி சாட்சியாக்கினார் என்பது. அடுத்து மகாபாரதத்தில் அமாவாசை என்று யுத்த பலி கொடுத்தால் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருப்பது ஜோதிடத்தின் பங்களிப்பை காட்டுகிறது. அடுத்து இலக்கியத்தில் சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, குண்டலகேசி போன்ற படைப்புகளில் நல தமயந்தி, அரிச்சந்திரா போன்ற வரலாற்றுகளில் 7.5 சனி பற்றி மிகவும் சிறப்பாக கூறப்பட்டுள்ளது. தற்போது நவீன காலத்தில் ஜோதிடம் பெரும் வளர்ச்சியை பெற்றுள்ளது. ஒரு குறிப்பிட்ட எண்ணிற்கு குறுஞ்செய்தி அனுப்பினாலே நாம் ராசி பலனை அறிந்து கொள்ளும் அளவிற்கு நவீன காலத்தில் ஜோதிடம் வளர்ச்சி பெற்று இருக்கிறது. அடுத்து ஜோதிடத்தின் நூலாசிரியர்களை பற்றி நாம் பார்ப்போம். அவர்கள் 18 பெயர். அவர்கள் பெயராலே அந்த சித்தாந்தம் வழங்கப்பட்டது. முதலில் சூரியன், சூரிய சித்தாந்தம். 2 பிதாமகர், பிதாமக சித்தாந்தம். 3 வேதவியாசர், வியாச சித்தாந்தம். 4 வசிஷ்டர், வசிஷ்ட சித்தாந்தம். 5 அத்ரி, அத்ரி சித்தாந்தம். 6 பராசரர், பராசர சித்தாந்தம். 7 காஷ்யபர், காஷ்யப சித்தாந்தம். 8 நாரதர், நாரத சித்தாந்தம். 9 கர்க்கர், கர்க்க சித்தாந்தம். 10 மரிசி, மரிசி சித்தாந்தம். 11 மனு, மனு சித்தாந்தம். 12 ஆங்கிரசர், ஆங்கிரச சித்தாந்தம். 13 லோமசர், லோமச சித்தாந்தம். 14 பௌலசர், பௌலச சித்தாந்தம். 15 ஷெவனர், ஷெவன சித்தாந்தம். 16 யவனர், யவன சித்தாந்தம். 17 பிருகு, பிருகு சித்தாந்தம். 18 சௌனகர், சௌனக சித்தாந்தம். இந்த சித்தாந்தங்கள் தற்பொழுது இல்லை என்றாலும் இதன் அடிப்படையிலேயே பல்வேறு ஜோதிட நூல்கள் இயற்றப்பட்டன. ஜோதிஷம் என்றால் ஒளியை பற்றி சிறப்பு என்று பெயர். மனிதனுக்கு கண் எப்படி முக்கிய உறுப்பாக உள்ளதோ அதுபோல் வேதத்திற்கு கண்ணாக திகழ்வது ஜோதிஷம் ஆகும். ஜோதிடம் 3 பெரும் பிரிவுகளை கொண்டது. கணித ஸ்கந்தம், ஜாதக ஸ்கந்தம், சம்ஸ்கிருதா ஸ்கந்தம். இவற்றாலேயே நாம் ஜோதிடத்தை நாம் அறிவோம். மற்றும் மனிதனுடைய பிறப்பு 4 வகை தோற்றத்தாலும் 7 வகை பிறப்புகளாலும் அறியப்பட்டுள்ளது. 4 வகை பிறப்புகள் என்றால் முதலில் அண்டசம், முட்டையிலிருந்து. 2 ஸ்வதசம், வேர்வையிலிருந்து. 3 உற்பிசம், வித்து வேர்க்கிழங்கிலிருந்து. 4 சராயசம் என்றால் கருப்பையிலிருந்து தோன்றுவது. இந்த வகைகளாலே மனித பிறவிகள். அடுத்து 7 வகை தோற்றம் தாவரங்கள், நீர்வாழ்வன, ஊர்வன, பரப்பன, விலங்கினம், மனிதர், தேவர். 7 வகை பிறப்பு. இவ்வாறு 84 லட்சம் யோனி பேதங்களால் அவரவர் செய்த கர்ம வினைகள் தீரும் வரை ஜீவராசிகள் தோன்றி வினைகளை அனுபவிக்கின்றன. அடுத்த பாடத்தில் நாம் ராசி என்றால் என்ன, நட்சத்திரங்கள் என்றால் என்ன, கிரகங்கள் பற்றி அடுத்த வகுப்பில் நாம் பார்க்க இருக்கிறோம். மிகவும் அற்புதமான இந்த ஜோதிட கலையை நாம் பாதுகாத்து அதை பொக்கிஷமாக ஏற்றுக்கொள்வோம். இத்துடன் இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். சர்வ ஜனா சுகினோ பவந்து. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ